ओम मनोमहत्त्वविये वेदान्तवाक्याय नमः। ईश्वे देवा कनन्ता अनन्ता च मनसो वृत्तयस्तथा अनन्दलोकसम्प्राप्तिः येन वेदान्तभास्करः। अद्य दिनाङ्कः जूलै मासे 8मदिनः। अद्य दिनस्य विषयः मनसो मदिमानुयेषः। बृहदारण्यकोपनिषदिல் ஒரு அற்புதமான ஒரு ஸ்ருதி வாக்கியத்தின் மூலமாக 3:1-9 கட்டத்தில் வரக்கூடிய இந்த ஸ்ருதி வாக்கியமானது மனதிற்கும் அனந்தமாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் ஓவானுப்படுத்தி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறது. என்னது? அனந்தம் வை மனோ அனந்தா அதிஸ்வேதி பாபா அனந்தபே வசதே நலோகம் ஜகதி. அதாவது யார் ஒருவன் எப்படி மனதில் எல்லையற்ற எண்ணங்கள் பாய்கின்றதோ அதே போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனந்தமான தேவர்களும் இருக்கிறார்கள் என்று உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அனந்தமான லோகங்கள் கிடைக்கும் என்பது உபாசனை பலர். பரமாத்மனः அவன் அனந்த சிருஷ்டிஷு மனோபி அந்யதமம் மனோஹி அத்புதம் அஸ்து மனசः சக்திர்ஹி அத்புத இதம் மனः அனந்தம். பரமாத்மாவுடைய எல்லையற்ற சிருஷ்டியில் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு சிருஷ்டி என்ன அப்படின்னா இந்த மனசு. இந்த மனசு அற்புதமான ஒரு வஸ்து. மனசுடைய சக்தி ரொம்ப மிகுந்தது, அற்புதமானது. இந்த மனசுமே எல்லையற்றது. இதம் மனஹா சர்வவியாபி சர்வசக்தம் சர்வாந்தர்யாமி ச அஸ்ய மனசः அசாத்தியம் நாம கிஞ்சிதஸ்தி நற்கிஞ்சிதஸ்தி. இந்த மனசு எல்லையற்ற சக்தி கொண்டது, அனைத்திலும் வியாபிக்கக்கூடியது, அனைத்திலும் ஊடுருவக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து அசாத்தியம் என்பது முடியாது என்பது மனதிற்கு ஒன்று கிடையவே கிடையாது. மனசா ஏவ சுக துக்கே ஸ்வர்க நரகே ராகத்வேஷோ லாவ நாசோ சாது அசாதோ ஞான அஜ்ஞானே பந்த மோக்ஷௌ க மனசா ஏவ கர்மோபாசனே. மனசினாலதான் சுகமோ துக்கமோ, மனசினாலதான் சொர்க்கமோ நரகமோ, ராகமோ துவேஷமோ, லாபமோ நாசமோ, சாது நல்லதோ கெடுதலோ, ஞானமோ அஜ்ஞானமோ, பந்தமோ மோட்சமோ, இது எல்லாமே மனசினாலதான். மனசி சதி பானுகா இது பிரசித்தி ஈச்ச. மனசி சதி மனம் உண்டால் மனம் இருந்தால் ஆறுதலும் உண்டோ என்பது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிரசித்தமான ஒரு வாச்சகம். விஸ்வே தேவாஹா அனந்தாஹா மனுஷா அனந்தம். விஸ்வே தேவாகான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகில் பகவானால் படைக்கப்பட்டுள்ள இருக்கக்கூடிய எல்லா தேவர்கள், அந்த தேவர்களுடைய எண்ணிக்கை என்ன? அதுவும் எல்லையற்ற தேவர்கள். நாம் ஒரு விவகாரத்துக்கு 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்லுவோம். அதே போல் மனதும் எல்லையற்றதாக இருக்கிறது. அனந்தான் தேவான் அனந்தை மனோபிதி உபாசதே சேத் அனந்தா ஏவ லோகா பிராப்யந்தே. அனந்தமான தேவர்களை அனந்தமான மனசாக இருந்து தாம் உபாசித்தோமே ஆனால் அனந்தமான லோகம் கிடைக்கும். இதம் அனந்தம் பகவதா மனவேபியா மானவேபியா தத்தா சிரேஷ்டா சம்பத்து. பகவானால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தமமான சிரேஷ்டமான சம்பத்து மனிதனுக்கு பகவானால் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது இந்த மனசுதான். அத்தியாத்ம சாதனைகி இதம் மனஹா. சம்ஸ்கிருதம் புரிய அத்தியாத்ம சாதனைகள்னால இந்த மனதை நன்கு பண்புபடுத்துவீர்களாக. ஆத்ம ஞான பிராப்தி துவாரா அஸ்ய மனசா சம்பூர்ண சாத்தக்கியம். இந்த படைக்கப்பட்ட அற்புதமான மனசு எப்பொழுது பூரண நிறைவு அதனுடைய படைப்பினுடைய விஷயத்தை பிடிக்கிறது என்றால் ஆத்ம ஞானத்தை இந்த மனதில் அடைவதன் மூலமாக மனது அதனுடைய வேலையை முடிக்கிறது. யஹா லபதே சயேவ தன்யா.
அப்படி ஆத்ம ஞானம் மனதில் கிடைக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் தன்யர்கள், தன்யாசி. ஓ மனோமஹத்வவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.